பார்த்துக் கொண்டிருப்பது இரட்டை பாதை நம்ம ஊர் தொலைக்காட்சி. இரட்டை பாதை செய்திகள். உள்ளூர் செய்தி. உலகம் முழுவதும் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் சூலூர் தொகுதியில் 75.33% வாக்குகள் பதிவாகியுள்ளன. சூலூர் தொகுதி முழுவதும் வாக்காளர்கள் வெயிலை பொருட்படுத்தாமல் வரிசையில் நின்று வாக்களித்திருக்கின்றனர். இதில் புதிய வாக்காளர்கள் மிக ஆர்வத்துடன் வாக்களித்தனர். நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர்கள் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார், பாஜக வேட்பாளர் அண்ணாமலை, அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் ஆகியோர் சூலூர் தொகுதி பூத்களில் பார்வையிட்டனர். சூலூர் பேரூராட்சி சார்பாக வாக்காளர்களுக்கு நீர்மோர் கொடுத்தனர். ராசிபாளையம் ஊராட்சியில் வாக்கு இயந்திரம் பழுதானதால் 2 மணி நேரம் தாமதமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. கருமத்தம்பட்டி நகராட்சியில் காலை முதலே வாக்குகள் விறுவிறுப்பாக நடைபெற்றன. வாக்காளர்களுக்கு எளிதாக வாக்களிக்கும் ஏதுவாக இருக்கைகள் மற்றும் சாமியானா போடப்பட்டிருந்தன. முதியோர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் கருமத்தம்பட்டி நகராட்சி துப்புரவு பணியாளர்கள் அவர்களை வாக்களிப்பதற்கு உதவி செய்தனர். கருமத்தம்பட்டி நகராட்சியில் புதிய வாக்காளர்கள் கூறுகையில், இது எங்களுக்கான புதிய தலைமுறை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பாக கருதி முதல் முறையாக வாக்களிக்கிறேன் என்று கூறினார்கள். புதுசாக நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓட்டு போடுறேன். அதனால எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. நம்மளும் ஒரு வாக்கு போட்டு ஒரு வாக்குரிமை கொடுக்குறோம் அப்படின்னு. இப்போ இருக்கிற அரசியல் இந்த ஜனநாயகம் நம்ம ஓட்டு போடுறது வேல்யூவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். சூலூர் தொகுதி முழுவதும் அமைதியான வாக்கு நடைபெற்று முடிந்தது. கருமத்தம்பட்டி நகராட்சி தலைவர் நித்யா மனோகர் அமைதியான முறையில் தேர்தல் நடைபெற்றதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து கட்சி நேயர்களுக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் தமிழக அரசுக்கும் நன்றி கூறினார். தேர்தலில் நமது நகராட்சி பகுதியில் குறிப்பாக ஒரு 27 வார்டில் 40,000 மக்கள் இருக்கிற பகுதியில் மிக அமைதியான முறையில் தேர்தல் நடைபெற்றது. முதற்கண் இந்த தேர்தல் இவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த கருமத்தம்பட்டி நகர அத்துணை வாக்காளர்களுக்கு முதற்கண் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல இன்று நடைபெற்ற தேர்தலிலே ஏராளமான முன்னேற்பாடுகளை செய்த மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்திற்கும் ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து கட்சி நண்பர்களுக்கும் கூட்டணி கட்சி நண்பர்களுக்கும் தலைவர்களுக்கும் என்னுடைய பணிவார்ந்த நன்றியை காணிக்கிறேன். இரட்டை பாதை செய்திகள். உள்ளூர் செய்தி. உலகம் முழுவதும்